ஒரு சிப் தேநீர் உள்ளே சென்றவுடன் புலம்பத் தொடங்கினார் இயேசு. பாவங்கள் அதிகரித்து விட்டதாம். பாரம் ஒரு சிலுவையை மாற்ற வேண்டி உள்ளதாம். மரத்தை தாண்டி எந்த உலோகத்தில் செய்தாலும் பாரம் தாங்காமல் சிலுவை உடைந்து விடுகிறதாம். அவன் அப்படி இவன் இப்படி என பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசிய நேரத்தில் விடிய தொடங்கிவிட்டது. சரி தம்பி, நான் கிளம்புறேன் என்று என் முதுகை தட்டி கொடுத்தார். சிலுவையை தூக்கியவர், உன் முதுகில் சிலுவையின் அச்சுகள் கம்மியாகத்தான் இருக்கிறது, இப்படியே பார்த்துக்கோ என்று தடவி கொடுத்து மாயமானார். அப்போதுதான் புரிந்தது, இயேசுவை சந்திக்க திராட்சை ரசமோ பிளம் கேக்கோ தேவையில்லை, ஒரு கோப்பை தேநீரே அவரை மனதில் திறந்துவிடும் என்று. தேநீரே தீர்க்கதரிசி என்று எண்ணிக்கொண்டு கிளம்பியவனை அழைத்தது ஒரு குரல். டேய், 2 டீக்கு யாரா காசு கொடுப்பா என்று சேட்டா கேட்க, இயேசு டீயை வாங்கி மட்டும்தான் கொடுத்தார் என்று புன்சிரிப்போடு சேட்டாவுக்கு 24 ரூபாய் கொடுத்து, இனிமேல் யார் வந்தாலும் முதல் சிப்பை நாம் அருந்திவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டு என் சிலுவையின் அச்சுக்களை தடவிக்கொண்டே இயேசுவுக்கு அல்லேலுயா என்று நான் நடக்க தொடங்கிய போது தெளிவாக விடிந்தோம் நானும் சூரியனும்.